Taste the Daily. நாட்டில் ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்ய நிலக்கரியின் பங்கு குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நிலக்கரி தேவைக்கும் வழங்கலுக்கும் இடையே பெரும் இடைவெளி உள்ளது என்பது உண்மையா என்று கேள்வி எழுப்பினார். அப்படியானால் நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலின் பங்குடன் நாட்டின் மொத்த ஆற்றல் தேவைகள் மற்றும் அதன் விவரங்கள் என்ன என்றும் கேட்டிருந்தார். மேலும் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் இறக்குமதியை குறைத்து அந்நிய செலவாணி இருப்பை மேம்படுத்தலாமே என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ஜி. கிஷன் ரெட்டி, நாட்டில் நிலக்கரி தேவை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாகவும் அதே சமயம் அதன் பெரும் பகுதி உள்நாட்டு உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு 264 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் நிலக்கரி மூலம் கடந்த ஆண்டு 1260 பில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் பசுமை ஆற்றலை பயன்படுத்துவது தொடர்பாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் சி.வி. சண்முகம், நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் பசுமை ஆற்றலை பயன்படுத்துவதை அரசாங்கம் ஊக்குவிக்கிறதா என்பது குறித்தும், அப்படி என்றால் அதன் விவரங்கள் குறித்தும், இல்லை என்றால் அதற்கான காரணங்கள் குறித்தும் கேட்டார். மேலும் அத்தகைய விமான நிலையங்களின் விவரங்கள் குறித்தும், இது தொடர்பாக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகல், நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றல் பயன்பாட்டை அடைவதற்கான இயக்குதல் மற்றும் மேம்பாட்டாளர்களுக்கு திட்டங்கள் வகுத்தளிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மொத்தம் 80 விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றல் பயன்பாட்டுக்கு மாறியுள்ளன என்றும், இதில் தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய விமான நிலையங்கள் அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.